வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி சூப்பரான வீடியோ நெதர்லாண்ட் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வரப்போகுது. நேற்றுக்கு தான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஆம்ஸ்டர்டாம் வந்து அங்கேருந்து ஹோட்டல் லெவலில் இருந்து நம்ம தங்கியிருந்தோம். இப்போ வந்து இந்த ஆம்ஸ்டர்டாமோட சிட்டி டூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்ஸ்டர்டாமோட சிட்டியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சென்னையிலேருந்து நேராக ஆம்ஸ்டர்டாம் வாங்க. நீங்கள் வேறு எதுவும் டூர் பேக் எல்லாம் புக் பண்ணாதீங்க. செங்கன் விசா எடுங்க. நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். நீங்கள் வந்து ஆம்ஸ்டர்டாமை என்ஜாய் பண்ணா, சப்போஸ் நம்ம ஸ்டே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். அங்கே தான் நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய மெயின் அண்ட் சென்ட்ரல் ஸ்பாட்டு. வேறு எங்கேயாவது ஹோட்டல் கம்மியாக கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கே நீங்கள் எவ்ரி செகண்டுக்கு நீங்கள் €1 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு காரை ஹேர் பண்ணாவே 7,000-8,000 ருபீஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக ஆகும். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் பாருங்கள். செங்கன் விசா புக் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டு மூலிமா வந்து ஆம்ஸ்டர்டாம் வாங்க. ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் புக் பண்ணுங்கள் ஹோட்டலை. அங்கேயே ட்ராவல் ஏஜென்சி நிறைய இருக்குது. அந்த இடத்துல உங்கள் லோக்கல் டூர் பேக்கேஜை, எவ்ரிடே டூர் பேக்கேஜை வந்து புக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ராம் இருக்குது, ப்ளஸ் மெட்ரோ இருக்குது, அண்டு பஸ் ரூட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாமோட சென்ட்ரலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சென்ட்ரலுக்கு ஏன் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ட்ராம் அவைலபிள், மெட்ரோ ட்ரெயின் அவைலபிள், அவுட் சைட் போகிறதுக்கான ட்ரெயின் அவைலபிள், பஸ் ஸ்டாப் அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் கெனால் டூர் போகிறதுக்கு கெனால் அவைலபிள், ஷிப் அவைலபிள், ஸ்பீட் போட் அவைலபிள், ப்ளஸ் ஆல் டூரிசம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா சென்ட்ரலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைம் சேவ் ஆகும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணது அது ஒன்று தான். ஸோ நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இந்த மெட்ரோவும் ட்ராமுக்கான கார்டை வந்து நாங்கள் வாங்கிட்டோங்க. இந்த ஒரு மெட்ரோ ட்ரெயின் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதனோட விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு €14 தாங்க வரும். ஸோ இந்த €14 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,400 ருபீஸ் தான். நீங்கள் 3 டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனஃப் ஆஃப் மணி ஆக்சுவலி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதாங்க சென்ட்ரலில் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே சென்ட்ரலில் இருந்து நம்ம ஹோப் ஆன் ஹோப் அப்படின்னு சொல்லி ஒரு டூர் ஏஜென்சி இருக்குது. அது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ், எஸ்பெஷலி இன் யூரோப் கண்ட்ரிஸ். இந்த ஹோப் ஆன் டூரில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் அந்த பஸ்ஸில் நம்ம போகிறாங்க. அதனோட ஹோப் ஆன் ஹோப் சிட்டி டூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியன் ருபீஸ்க்கும் €1,515 தாங்க ஆகுது. ஸோ இதுவே நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணிங்கன்னா நிறைய பேமெண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து இங்கே சென்ட்ரலில் வந்து அந்த ஹோப் ஆன் ஹோப் நீங்கள் எடுத்திங்கன்னா யூ வில் பி சீப் காஸ்ட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்ஸு, போட்ஸு, கெனால் ரைட்ஸ், அது மாதிரி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர், எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் மட்டும்தாங்க இட்ஸ் பெஸ்ட்டு பிளேஸு. நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஹோப் ஆன் ஹோப் பஸ் எடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ட்ராம் ஆக்சுவலி அந்த மாதிரி கெனால் ரைடு, ட்ரெயின், மெட்ரோஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஹோப் ஆன் ஹோப்பில் நம்ம சிட்டி டூரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு மெட்ரோ கார்டு வாங்கி மெட்ரோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ மார்க்கெட்டுன்னு நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது மெட்ரோவில். அங்கேருந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஹோப் ஆன் ஹோப் பஸ் இதாங்க. இதில் டபுள் டெக்கர் இருக்குது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஏசியோடு இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா
ஏசி இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி சன்லைட்டில் ஓப்பன் ஏரில் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோப் அண்ட் ஹோப் பஸ்ஸில் உட்காந்துட்டு தான் நம்ம வந்து அதை எடுக்கிறோம் சிட்டி வியூவை. பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீன் அண்ட் க்ரீனிஷாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நாங்கள் வந்ததுன்னா வெரி ஹாட் சம்மர், எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்மர் டைம் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட்டு எஸ்பெஷலி நைட்டு 10:30 to 11 o'clock வரைக்கும் சன்லைட் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக சென்னைக்கும் இங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியனோட ஸ்டாண்டர்ட் வெதருக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஆம்ஸ்டர்டாமோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கெனால்ஸ் இருக்கனால அந்த கெனால் ரைடு நீங்கள் வந்து போட்டில் போகிறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது. கண்ட்ரியே ஒரு யூனிக் கல்ச்சர் மாதிரி தாங்க இருக்குது. எஸ்பெஷலி இங்கே இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாம் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து இங்கே சிட்டிசன்ஷிப்பில் இருக்காங்க. எஸ்பெஷலி ஈஜிப்து, மொராக்கோ அங்கே இருக்க கண்ட்ரி மக்கள் இங்கே வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கார் டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொராக்கன் பீப்புள் தான் இருப்பாங்க. தே ஆர் செட்டில்டு இன் ஆம்ஸ்டர்டாம் ஆக்சுவலி. அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி டச் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் இருக்குது, ஃப்ரெஞ்சு அண்ட் ஸ்பானிஷ் கூட இங்கே பேசுகிறாங்க. நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அராப் கூட இங்கே பேசிகிட்டு இருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ். சிட்டி டூர்னால் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கேலரியோட ஃபேக்ட்ரிஸ் கொண்டு போடுவாங்க. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெனிக்கன் பியர் ஃபேக்ட்ரிஸ் கொண்டு போய் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அப்புறம் கெனால் ரைட்ஸ் அவைலபிள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடம் வந்து கவர் பண்ணுவாங்க இந்த ஹோப் அண்ட் ஹோப் சிட்டி டூரில். நாங்கள் இந்த சிட்டி டூர் வேகமாக முடிச்சிட்டோம் ஆக்சுவலி. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு மெட்ரோ எடுத்துக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக ஒரு பெரிய டூர் பேக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு பதில் நீங்களே வந்து மெட்ரோ ட்ராம் கார்டை வாங்கிட்டு நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நாங்கள் அது போன ஃபஸ்ட்டு டேயில் ஆன எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இந்த டே ட்ரிப்பில் நாங்கள் லேர்ன் பண்ணது ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாமோட சென்ட்ரல் பேக் சைடு. அது இங்கே தான் வந்து நம்ம அந்த மெட்ரோ எடுத்துகிட்டு நியூ மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நியூ மார்க்கெட் நீங்கள் அங்கே விசிட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவெல்லாம் நீங்கள் அங்கேருந்து விசிட் பண்ண முடியும். நீங்கள் இது நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் தான் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் அந்த நியூ மார்க்கெட் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்கள் ஆல்மோஸ்ட் 100% to 80% ஆஃப் பீப்புள் மெட்ரோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே யாரும் அதிகமாக கார் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்படி கார் யூஸ் பண்ணாலும் ஒரு ஸ்மால் கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர், மெட்ரோ, ட்ராம். எஸ்பெஷலி இதில் இன்னொரு அமேசிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் சைக்கிள் இருக்குங்க. இங்கே அவங்களோட பேசிக் சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஹேபிட்டே வந்து சைக்கிள் ட்ராவல் பண்ணுறது தான். எல்லாருமே சைக்கிள் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. இதுதான் நம்ம மெட்ரோ, அதாவது சென்ட்ரலில் இருந்து நியூ மார்க்கெட் வந்தாச்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய நியூ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் இப்போ நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க விசிட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம அந்த நியூ மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த நியூ மார்க்கெட் சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு கெனால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கெனாலுக்கு லெஃப்ட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய ஃபுட்டு மார்க்கெட்ஸ் அவைலபிள், டீ மார்க்கெட், டீ ஷாப்ஸு, மசாஜ் பார்லர் இருக்குது. எண்ணற்ற ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இந்த பர்டிகுலர் நியூ மார்க்கெட் கிட்ட இருக்கக்கூடிய இதில் தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock கிட்ட ஆகிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். மக்கள் எல்லாமே ஃப்ரீயாக ஹாப்பியாக ஒரு
வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே ஒரு பிளேஸ் தாங்க இந்த பிளேஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம எபிசோட் 2 தாங்க. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வருது. நீங்கள் ஒரு நுணுக்கமான ஒரு ஆம்ஸ்டர்டாமை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டே டியூன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கேட்ச் பண்ணுறேன். சைனிங் ஆஃப், சிம்பிளி ஜியா. தேங்க்யூ ஸோ மச். See you soon.